அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பிரச்சாரம் செய்த அவர், திமுக ஆட்சியில் மின் கட்டணம் 67% உயர்ந்தது மட்டுமல்லாமல் அனைத்து வரிகளும் உயர்ந்துள்ளதாக விமர்சித்தார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு நிறுத்தியுள்ளதாக அவர் கூறினார். பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் இல்லை, கல்லூரியில் பேராசிரியர்கள் இல்லை, மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்கள் இல்லை என்றும் அவர் குறை கூறினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த வறட்சியான மாவட்டத்தில் செழுமையான மாவட்டமாக உருவாக்குவதற்கு இந்த பகுதியில் கரும்பு, மஞ்சள், வாழை தலைத்து செழித்து வளர காவிரி குண்டாறு திட்டம் 14,400 கோடி 14,400 கோடியில திட்டத்தை துவங்கி முழுக்க மாநில அரசுடைய நிதியிலிருந்து இந்த திட்டத்தை துவக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். வந்தவுடன் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த திட்டத்தை முடக்கிவிட்டார்கள்.